சேத்துப்பட்டு ஏரியை முக்கிய சுற்றுலா தலமாக மாற்ற 42 கோடி ரூபாய் செலவில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதே நேரத்தில் அந்த ஏரியை சுற்றியிருக்கும் குடியிருப்பு பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் ஏரியில் கலப்பதால் இந்த திட்டத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். மத்திய சென்னையின் மையப்பகுதியில் அழகிய தீவுத்திட்டுடன் அமைந்துள்ளது சேத்துப்பட்டு ஏரி. 16.5 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்த ஏரி ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் மீன்பிடி தளமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. இதனை சுற்றுச்சூழல் பூங்காவாகவும் சுற்றுலா தலமாகவும் மாற்ற 42 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்வதாக கடந்த ஜனவரியில் தமிழக அரசு அறிவித்தது. அதன்படி 10 படகுகள் கொண்ட படகு குழாம், பொழுதுபோக்கு மீன்பிடி தளம், 2 மீன் உணவகங்கள், அரிய வகை தாவரங்கள் மரங்கள் கொண்ட சுற்றுச்சூழல் பூங்கா, சுற்றுலா பயணிகள் வசதிக்காக 5 அடுக்கு கொண்ட வாகன நிறுத்துமிடம் போன்றவை முதற்கட்டமாக அமைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. எங்களுக்கு ஃப்ரீயான ஒரு டே தான் கிடைக்கும், சாட்டர்டே ஒரு சண்டே. ஸோ அன்றைக்கி நாங்கள் பீச்சுக்கு தான் போவோம் யூஸ்வலாக. ஸோ இப்போ வீட்டு பக்கத்துலேயே வந்தால் ஐ திங்க் ரொம்ப ஆக்சசிபிளாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். கிட்ஸுக்கெலாம் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம சிட்டி லிமிட்டில் கிடையவே கிடையாது. ஐ திங்க் இட் வில் பி அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இது மாதிரி கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணுறதை நாங்கள் இன்னும் வரவேற்கிறோம். சேத்பட் ஆல் ரெசிடென்ட்ஸ் சிட்டிக்குள்ளே சென்டரில் இருந்தால் கூட அந்த ஏரியாவோட அவுட்லுக் கொஞ்சம் கம்மி தான். ஸோ இப்போ அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த நிலையில் சேத்துப்பட்டு ஏரியை சுற்றியுள்ள குடியிருப்புகளில் இருந்து கழிவுகளும், அருகில் உள்ள கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இருந்து மருத்துவ கழிவுகளும் இங்கு கொட்டப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதன் காரணமாக சேத்துப்பட்டு ஏரியை சுற்றுலா தலமாக்கும் திட்டம் பாதிக்கப்படும் என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். ஏரிக்குள்ளே மருத்துவ கழிவுகள்லேருந்து ஆரம்பித்து பக்கத்தில் இருக்கிற எல்லா பகுதியில் உள்ள கழிவுகள்லாம் போய்கிட்டு கொண்டிருக்கிறது. நம்ம மாநகராட்சியும் சரி, இப்போ நம்மளுடைய மெட்ரோ வாட்டர் துறையும் சரி, 2 பேரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து இன்றைக்கு சாக்கடை போகாமல் அதை மாற்றுறது தான் முதல் நடவடிக்கையாக இருக்கணும். அதை விட்டு சுற்றி வர பார்க்கிங் வசதிகளை ஏற்படுத்துகிறோம். அதுவும் மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதிகளை ஏற்படுத்துகிறோம், பூங்காவை ஏற்படுத்துகிறோன்ற அதுக்காக முதலீடு செய்தாங்கன்னா கான்ட்ராக்டர்கள் பணம் சம்பாதிச்சு போயிடுவாங்க, சாக்கடையாகவே இருக்கும். இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது இது தொடர்பாக ஏரியை சுற்றியுள்ள மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும், கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இருந்து மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். அதோடு ஏரியில் இருந்து நாள் ஒன்றுக்கு 4 டன் கழிவுகள் அகற்றப்பட்டு வருவதாகவும் அவர்கள் கூறினர். சேத்துப்பட்டு ஏரியை சுற்றுலா தலமாக மாற்றும் திட்டம் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவடையும் என மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்ட சேத்துப்பட்டு ஏரியை சுற்றுலா தலமாக மாற்றும் திட்டம் தற்போது தொடங்கப்பட்டு நடந்து வருகிறது. குறித்த காலத்திற்குள் இந்த பணியை விரைவாக முடித்து சேத்துப்பட்டு ஏரியை சுற்றுலா தலமாக மக்களின் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமாருடன் மணிகண்டன்.